गुरुविष्णु गुरु साक्षात् परब्रह्म महेश्वर तस्मै श्री गुरुवे गुरु नमः गुरु भौमणे नमः गुरु अगत्तीरे नमः गुरु दुर्वासरे नमः गुरु विष्णुत्रे नमः कालिंगनाथरे नमः गुरु तिरुमूलरे नमः रामदेवरे नमः कोंगणवरे नमः करूरारे नमः ओम सकल सिद्धरक्कुम कोடி கோடி நமஸ்காரம் நமஸ்காரம் சிவாய நம சிவாய நம சிவாய. இது மூத்தவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனாக பிறந்தவன் தர்ம தானியங்கள் செய்து அதை கடைப்பிடித்து வந்தாலேயும் அனுகிரகம் கிடைக்கும், தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். பரும் வருத்ததொந்தி பலவர் பார்க்காத கண்கள் இனிய சொல் கேளா செவ்வி இனியவர் குடுவாத கை திருப்பதி மிதியாபாதம் நகண்டாரை நரையினாரின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. எங்களுக்கு சின்ன வயசில் பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்போம். திண்ணையில் தான் பேசுவாங்க. திண்ணையில் உட்காந்து அந்த நிலவு அடிக்கிறதுக்கும் அது இதுக்கும் ஒரு 10-11 மணி வரைக்கும் பேசுவாங்க பெரியவங்கள்லாம். அன்றைக்கி தேதி நல்ல தேதியாக இருந்தால் விடிய கூட பேசிகிட்டு இருப்பாங்க. தெய்வீக கதைகள்லாம் கேட்டிருக்கிறோம். இப்போதைக்கு விடிய டிவி தான் பார்க்குறோம். இந்த டிவி பார்க்குற காலத்தில் மூளை மலங்கி மட்டையாகி குட்டையாகி குழம்பி தவிக்கிறோம். வாழ்க்கையுடைய பயணத்தை விட்டு தவிக்கிறோம். ஏன் தவிக்கிறோம்னு சொன்னால், அது அந்த டிவிக்குள்ளேயும் அந்த செல்லுக்குள்ளேயே மனதை வச்சுட்டு இருக்கிறதுனால தெய்வீக பக்தி அடைய முடியாமல் போய்விட்டது. அதனால நீங்கள் இதை கண்டு பயன்பட்டால் நல்ல யோகமும் ஞானமும் சித்தியும் கிடைக்கும். மக்களுக்கு செல்வமும் செல்வாக்கியமும் நல்ல கல்வியும் நல்ல உரையும் கிடைக்கும். இது நல்ல ஊர் கிடைப்பது அந்த நாராயண் செயல், நல்ல இடம் கிடைப்பது நாராயண் செயல், நல்ல ஆறு கிடைப்பது நாராயண் செயல், நல்ல மலை கிடைப்பது நாராயண் செயல், ஊருக்குள்ளே நாலா பக்கமாக நல்ல மனிதர் இருப்பது நாராயண் செயல். அனைத்துமே நாராயணா ஆதி நாராயணான் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. நான் சொன்ன மந்திரத்தை 48 நாள், ஒரு நாளைக்கு 128 முறை சொல்லணும். சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளும் கண்ணுக்குள்ளேயும் அந்த ஜோதிமயமான அந்த சிவசக்தி சுயரூபமும் உங்களுக்கு தோன்றும். உங்களுக்கு பிரம்மனுடைய அந்த அனுகிரகமும் கிட்டும். குரு பரமா குரு விஷ்ணு குரு சாட்சாத் சரபரமா பகேஸ்வரா தஸ்மகி ஸ்ரீ குருவே குரு நமஹ ஓம் சக்தி நமஹ. இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்தபடியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த 4 இதழ்களுக்கு 4 வகையான மந்திரங்கள் இருக்கிறது. அது அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். சிங் சிவா ஹங் நமஹ. ஓம் சிங் சிவா ஹங் நமஹ. இந்த 4 மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்தக்குள்ளே இருக்க ஜோதி மேலே கிளம்பி ஜோதி வேகமாக மேலே போகும். இது சிவசக்தி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வர காலத்தில் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னை மீறிய ஒரு 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 ஜோதிமயமை கிளம்பி அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 10 நிமிஷம் உட்கார்ந்த இடத்துல 15 நிமிஷம் ஆகும். இந்த மந்திரம் சொல்லும்போது உடம்பு அமைதியாகும், நல்லா இருக்கும். கோபங்கள்லாம் தணிஞ்சிடும், நல்லா சுத்தமாக இருக்கும் உடம்பு. நீங்கள் அந்த அவஸ்தை இல்லாமல் இதை மெதுவாக 128 முறை இதை சொல்லணும். ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தால் 108ன்னு சொல்லுவாங்க. இது 128 முறை சொல்லணும். சிவமந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும், நல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் கவனமாக செஞ்சுட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நான் சொன்னபடியே பரிகாரமாக ஒவ்வொரு மண்டலம் செய்யணும். அந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லணும், இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லணும். சொல்லிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சிவாய நம சிவாய. இந்த மந்திரத்தை கரெக்டாக இப்படி சொல்லிட்டு வாங்க, நல்ல முறையாக இருக்கும். அந்த இதழ்கள் அப்படி திறந்து வரும்போது உள்ளிருந்து வர்றதுக்கு அந்த தகதலையன்று இருப்பதுக்கு தான் ஃபஸ்ட்டு மந்திரம். இந்த சிவஜோதி மந்திரம் இப்போ சொல்கிறது சிவசக்தி மந்திரம். இது நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா அந்த மலர் அப்படி திறக்கும்போது ஜோதி கிளம்பும். இது சிவதீட்சையில் 2வது தீட்சை. இதை 48 நாள் சொல்லணும். அது முடிந்த பிறகு இதை எடுத்து சொல்லணும். நான் வரிசையாக வாரம் ஒரு வீடியோ போட்டு வரேன். 48 வாரத்துக்கு 48 வீடியோ உங்களுக்கு போட்டு வரேன். நீங்கள் பார்த்து பலனடைங்க. இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த இடங்கள் வராது. இந்த 48 முடியும் போதே உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் சரியாகி வரும். ஒரு நிம்மதி கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளைகள்லாம் நல்ல முறையாக படிப்பாங்க, செய்வாங்க. உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் இது உண்டாது. இப்போ 2வது சொல்கிற மந்திரத்தில் நல்ல முறையாக இருக்கும். ஓம் ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும், கடைசியில் நமகா சொல்லணும். சொன்னால் தான் இது மந்திரம் பலவிதமாகும். இது மனசில் வச்சுங்க. இதை காதுகிட்ட வச்சு கேளுங்க.
காது கிட்ட வந்து கேட்கும்போது பிறர்கிட்ட சத்தம் இல்லாத இடத்துல உட்காந்து கேளுங்க. இந்த வீடியோ கேட்குற காலத்தில் உங்களுக்கு வந்து அமைதி இருக்கணும். அமைதியானபடிக்கு சொன்னால் இந்த மந்திரம் சொல்லி வரும்போது உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்ட காலமான கோபம் சொல்லுவாங்க இல்லையா, கோபம் அடங்கிடும். கோபம் அடங்கிடும். உங்கள்கிட்ட வந்து குடும்பத்தில் வந்து என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு முன்னக்கூடி தெரியும். அந்த அறிவு வந்து வளர்ச்சி ஆகும். இந்த மந்திரம் சொல்லும்போது நல்லா இருக்கும். நீங்கள் சைடில் வந்த வர்றவனை வந்து நம்மளைத்தான் தேடி வரான்னு சொன்னாலும் அந்த எதுக்காக தேடி வரான்னு தெரிஞ்சுக்கிறோம். அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி அந்த புத்தி வளர்ச்சி ஆகும். இந்த மந்திரம் இந்த 2வது தீட்சை வந்துட்டு புத்தி வளர்ச்சி ஆகிறதுக்கு, ஜோதிமயம் கிளம்புறதுக்கு, குடும்ப ஐஸ்வர்யம் வர்றதுக்கு, நல்ல கல்வி வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த 2வது தீட்சை சிவதீட்சை. இந்த சிவதீட்சை வந்து யாரும் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க ஐயா. இது வந்து குருவாகி நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தபோது அடுத்தவங்க சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு சொல்லணும். உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். நீங்கள் வாயால் சொன்னால் மந்திரம் வந்து உங்களுக்கு பலிவிதமாகாது. உங்கள் உடல் இருக்கிறது உடல் கட்டு வந்து உடஞ்சிரும். உடஞ்சிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கேட்டு நல்லா பயன்படட்டும். இதை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. 2வது இது வந்து 48 நாள் அந்த முதல் மந்திரத்தை முடிச்சுட்டு 2வது மந்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது நல்ல வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஒன்று இல்லாமல் திங்கக்கிழமையாக இருக்கணும், இல்லை வியாழக்கிழமையாக இருக்கணும். இது செய்யணும். நான் சொன்ன கவனத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு உத்திராட்சி மாலை வாங்கி வச்சுக்கோங்க. உட்காந்து கீழே ஒரு பாயோ ஒரு துண்டோ விரித்து உட்காந்து வடக்கு முகமாக திரும்பி அந்த மந்திரத்தை ஏற்ற அது விளக்கொலி வந்து உங்கள் மேலே படணும். பண்ணிட்டு போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் தானாகவே வரும். நல்ல யோகமும் தானாக வந்து சேரும். இது வந்துட்டு இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சொல்கிறேன். அதுபடியே நீங்கள் நடந்துட்டு வாங்க. நல்லா இருக்கும். உத்திராட்ச மாலை இல்லாதவங்களுக்கு இந்த விரல் வாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சொல்லிகிட்டே வாங்க. இப்படியே ஒவ்வொரு விரலாக வந்து பழையபடிக்கு இப்படி ஏற்றணும். இப்படி ஏற்றி பழையபடிக்கு இப்படி போய் இப்படியே சொல்லணும். அப்படி சொல்லி வரும்போது உங்களுக்கு அந்த மந்திரம் உருவேறிட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு சித்தர் வீடியோ. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சித்தி அடையும். நல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு வெளியே யார்கிட்ட சொல்ல வேண்டாம். இந்த வீடியோவை உங்களை அனுப்பிச்சி விடுங்க. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்லக்கூடாது. இது மாதிரி ஒரு ஐயா சொல்கிறாரு, அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நல்ல முறையாக இருக்கும். பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும். நீங்கள் நல்ல முறையாக இருங்க. நல்லா இருக்கட்டும். நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம். உலகத்துக்கு ஊருக்கு மழை பெஞ்சால் உலகமெல்லாம் செழிக்கும். ஊருக்குள்ளே மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது. வெள்ளம் விளைஞ்சி வராது. மக்கள் கஷ்டத்தை வருவீங்க. தண்ணி வறட்சியாக அந்த ஊரில் நோய் உற்பத்தி ஆகும். அந்த மந்திர தீட்சை முழுசாக முடிக்கும்போது உங்களுக்கு உங்கள் ஊரில் கிணத்துல தண்ணி இருந்தாலும் தண்ணி இல்லைனாலும் கிணத்துல தண்ணி வந்துடும். ஆற்றுல தண்ணி வரலைன்னா ஆற்றுக்கு தண்ணி வந்துடும். நீங்கள் நினச்சாலே போதும் ஐயா. நல்ல முறையாக இருக்குல்ல ஐயா. இதை வந்து நிறைய மறைச்சி வச்சுட்டாங்க. இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிட்டு வரேன். பெரியவங்களாம் மதிங்க. பெரியவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுங்க. அவங்க சொன்னபடி கேளுங்க. என்ன நல்ல பாட்டி தாத்தாவை இருந்தால் நினைங்க. இல்லாதவங்க இறந்தவங்களை ஆத்மாவை வந்துட்டு சாந்திப்படுத்துங்க. நல்லா இருப்பீங்க ஐயா. நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, கரெக்டு. என்ன நான் ஃபோன் நம்பர் கொடுக்க பெருசு இல்லை. இன்னும் கொஞ்சம் வீடியோ ஆகட்டும். எனக்கு சின்ன வேலைகளாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு நான் கொடுக்குறது பெருசு இல்லை. இந்த ஃபோன் நம்பர் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சால் நடிச்சாமத்தில் கூட கேட்பான். என்ன அவன் வந்துட்டு நல்லதும் கேட்பான், கெட்டதும் கேட்பான். அவன் நல்லவங்க வந்துட்டு நல்லவங்க கேட்டு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அமைதியாக இருக்கும். என் ஆத்மா திருப்தியாக இருக்கும். கெட்டவன் கேட்கும்போது நான் சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து அது எனக்கு பாதிப்பாகும். தயவுசெய்து இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ நம்பர் வந்து வீடியோவிலே போட்டு தர்றேன். இந்த நம்பர் வந்துட்டு என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு இந்த தியானங்கள்லாம் கொஞ்சம் முடியணும். இன்னொரு 48 நாள் இன்னும் பெரிய மந்திரம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதை முடியட்டும். அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் தரங்கய்யா. நல்ல முறையாக நீங்கள் இது வந்து மட்டும் 48 நாள் இதை ஒரு ஃபஸ்ட்டு மந்திரத்தை பண்ணிட்டு வாங்க. இப்போ 2வது மந்திரம் அதுக்கு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பண்ணிட்டு வாங்க. இந்த 48 நாள் முடிஞ்சோடனே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ரொம்ப ஆண்டவனை வேண்டி கேட்குறேன். இதை வந்து அடுத்தவங்களை பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ உங்களை ஒரு ஆலமரம் இருக்குன்னா ஒரு பழம் மட்டும் பழுத்தா மட்டும் ஒரு குருவியும் சாப்பிடுவோம். ஆலமரமே பழுத்தா தான் பல குருவி சாப்பிட்டு இன்பமாக இருக்கும். இதை பண்ணுங்கள். உங்களும் நல்லா சிறுத்தவங்க இருக்கும். நீங்கள் பார்த்தாலும் விட்டுறாதீங்க. அடுத்தவங்க சொல்லுங்கள். நல்ல முறையாக அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க. இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரை அவசியம் கொடுக்குறேன். என்ன இதை வந்துட்டு இந்த 48 நாள் முடியட்டும். இதை வந்து அந்த 48 நாள் ஃபஸ்ட்டு மந்திரம் முடிஞ்ச பிறகு
அது எப்படி இருக்கிறதுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், என்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள். சரிங்களா? வீடியோ கால் கூட பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். சரியா? நான் சொன்னது யாவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, நல்லா இருக்கும். உங்கள் உற்றார் உறவினருக்கு அனைத்து பேரும் காட்டுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா மந்திரம் பலவிதமாகாது. குருவே நமக, குருவே நமக, குருவே நமக.